வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். தமிழக அரசின் சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் முதியோர்கள், ஆதரவற்றோர், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உள்ள ஆதரவற்ற விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 35,38,576 பேர் அங்கீகரிக்கப்பட்டு ஓய்வூதியம் பெற்று வந்தனர். இத்திட்டத்தில் மத்திய அரசின் சார்பில் முறையே மாதந்தோறும் 60 முதல் 79 வயதினருக்கு தலா 200 ரூபாயும், 80 வயதுக்கு மேலானோருக்கு 500 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளில் 79 வயது வரையிலானோருக்கு 300 ரூபாயும் மற்றும் விதவைகளுக்கு 79 வயது வரை 300 ரூபாயும் என நிதி வழங்கப்படுகிறது. மீதமுள்ள தொகையை தமிழக அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 500 ரூபாயாக இருந்த ஓய்வூதியம் 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. 2013-14ஆம் ஆண்டில் மட்டும் இத்திட்டத்திற்காக 4201 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி வசதியானவர்கள், திடமாக இருப்போர் உட்பட தகுதியற்ற ஏராளமானோர் போலி ஆவணங்களை அளித்து ஓய்வூதியம் பெறுவது தெரிய வந்துள்ளது. இதனால் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் நோக்கம் கெடுவதுடன் அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுகிறது. இதையடுத்து சமூக நலத்துறை மற்றும் வருவாய் நிர்வாகத்துறை இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மூலம் கணக்கெடுப்பு மேற்கொண்டனர். இதில் 7 லட்சம் போலி பயனாளிகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் 10 லட்சம் போலிகள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனால் கடந்த சில மாதங்களாக ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி மாதத்திற்குள் முழுமையாக ஆய்வு செய்து பின்னர் போலிகளை நீக்கி தகுதியான அனைவருக்கும் ஓய்வூதியம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கை மூலம் அன்றாட செலவுகளுக்கு இந்த ஓய்வூதியத்தையே நம்பியிருக்கும் பல லட்சக்கணக்கான ஏழை முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பல மாவட்டங்களில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தும் போராட்டங்களை நடத்தியும் தங்கள் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். ஒரு சில போலிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக தகுதியானவர்களுக்கும் சேர்த்து ஓய்வூதியத்தை நிறுத்துவது நியாயமல்ல என்பது இவர்கள் வைக்கும் வலிமையான வாதம். அதே சமயம் இத்துணை லட்சம் போலிகள் இந்த திட்டத்திற்குள் எப்படி வந்தனர் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறும்போதே சரியான நடைமுறைகளை கடைபிடித்து போலிகளை தவிர்ப்பதை விடுத்து திடீரென திட்டத்தை நிறுத்திவிட்டு ஆய்வு மேற்கொள்வது தவறான உதாரணம் என்பது சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு. போலிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், களையப்பட வேண்டும், உண்மையான பயனாளிகள் பயனடைய வேண்டும் என்பது பற்றி இன்று உள்ளதில் நாம் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள். வணக்கம். களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் சென்னையிலிருந்து கோகுல் நம்மோடு இணைக்கிறார். அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் சுந்தர் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைக்கிறார். முதல்ல இந்த கள நிலவரத்தில் குறிப்பாக இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் அந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்பது பற்றி ஒரு புள்ளி விவரத்தை முதலில் பார்க்கலாம். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உள்ள ஓய்வூதிய பயனாளிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதியம், அதாவது இந்திரா காந்தி பெயரால் வழங்கப்படக்கூடிய முதியோர் ஓய்வூதியம் 16,1083. மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியம் 65,527. கணவனை இழந்தோர் அவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியம் 6,41,644 பேருக்கு வழங்கப்படுகிறது. கைவிடப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா 2,05,751 பேருக்கும், கைவிடப்பட்ட விதவிகள் அவர்களுக்கு 4,63,166 பேருக்கு விதவிகள் அவர்களுக்காக இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அதில் 4,05,978 பேர் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதரவற்ற திருமணமான பெண்களுக்கான திட்டம் பாத்தீங்கன்னா 1,33,374 பேருக்கு இதன் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். அதனை 50 வயதுக்கு மேலான திருமணமான ஆனால் கைவிடப்பட்ட ஏழை பெண்களுக்கான அந்த திட்டத்தின் கீழே பயனடைகிறவங்க பாத்தீங்கன்னா 22,053 பேர். ஆக மொத்தமாக இவர்களை பார்த்தோம் அப்படின்னா 35,38,576 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள போலி பயனாளிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டறியப்பட்டவர்கள், ஏன்னா தற்போது அந்த ஒரு பிரச்சனை கண்டறியப்பட்டவர்கள் 7 லட்சம் பேர் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். மேலும் போலிகள் என கணிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா சுமார் 10 லட்சம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களை 2013 2014 வரை ஒதுக்கப்பட்ட அந்த நிகர தொகைன்னு பார்த்தோம்னா 4,201 கோடிகள் இதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. இது மொத்தமாக 35,38,576 பேர் இதன் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில நமது செய்தியாளர் கோகுல்கிட்ட நம்ம பேசலாம். கோகுல்,
ஒட்டுமொத்தமாக இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏன்னா இந்தியா முழுவதுமே அங்கங்க கொடுக்கப்படுகிறது. மத்திய அரசும் மாநில அரசும், நம்ம குறிப்பா தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் பயனாளிகளா இருக்கிறார்கள்? இந்த திட்டம் தற்போது எப்போது நிறுத்தப்பட்டது? அது பற்றிய முழு விவரங்கள் சொல்லுங்க கோகுல். தமிழ்நாட்டில் இந்த திட்டம் 1961ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. குறிப்பாக முதியோர் உதவித்தொகை, முதியோர் வயசானவங்களுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகையாகவும், ஆதரவற்ற பெண்களுக்கும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும், கணவனை இழந்தவர்களுக்கும், அதே போல உழவர் பாதுகாப்பு திட்டம் என பல்வேறு திட்டத்தின் கீழ் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவு 2,39,000 பயனாளிகள் சென்னை மாவட்டத்தில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழே பயன்படுறாங்க. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே தான் இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதாவது முதியோர் உதவித்தொகை திட்டம்னா அந்த திட்டத்துக்கு எப்படி பணம் கொடுக்கறாங்கன்னா, ஒரு 60 வயது நிரம்பிய முதியவர் முறையாக அந்த கிராமத்தில் இருந்தார் என்றால் அந்த கிராம நிர்வாக அலுவலர், விஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரை அணுகி அந்த அவருடைய இருப்பிட சான்றிதழ் பெற வேண்டும். மேலும் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவரிடம் 60 வயது தாண்டியவர் என்ற முதியவர் என்ற ஒரு தகுதி சான்றிதழை பெற்றுக்கொண்டு தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தில் விண்ணப்பித்து முறையாக விண்ணப்பிக்க வேண்டும். அதை அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்க. அதன் பின்பு அந்த உதவி திட்டத்திற்கு இந்த முதியவர் தகுதியானவர் என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டு மாதந்தோறும் அவருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். அதே போன்று விதவை பெண்ணாக இருந்தால் கணவனை இழந்தவர் என்ற அந்த கணவருடைய இறப்பு சான்றிதழை கொடுக்க வேண்டும். மேலும் அந்த சுடுகாடு ரசீது என்று சொல்லக்கூடிய அந்த சுடுகாட்டில் வழங்கப்படக்கூடிய ரசீதையும் அந்த விண்ணப்பத்தோடு அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதை அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்க. முறையாக அந்த பயனாளிக்கு அந்த உதவித்தொகை திட்டம் வழங்கப்படும். அதன்படிதான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2013-14 ஆண்டுல மட்டும் 4201 கோடி ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 35 லட்சம் பயனாளிகள் இருக்காங்க. 2011ஆம் ஆண்டு உதவித்தொகை 1000 ரூபாயா உயர்த்தப்பட்டது. 1000 ரூபாயை உயர்த்தப்பட்டதிலிருந்து பயனாளிகளோட எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இதுல ஒரு முறைகேடு நடக்கிறது. அதாவது முறையான பயனாளிகள் இல்லாதவங்க, முறையான விண்ணப்பங்கள் இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் பணம் போய்கொண்டிருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டை எடுத்துதான் தற்பொழுது திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7 லட்சம் பயனாளிகள் போலியாக விண்ணப்பித்து தற்பொழுது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருவதாகவும், அதனால் அரசுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் இழப்பு ஏற்படுவதாகவும், அதனால் இந்த திட்டம் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை நீங்க நேரடியா பாக்குறீங்க. இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடம் தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம். அந்த அலுவலகத்துல தான் இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு மேலாக, ஒரு சிலருக்கு 1 வருஷமாக பணம் வழங்குறாங்க, ஒரு சிலருக்கு 3 மாசமா பணம் வழங்குறாங்க. இந்த முதியோர்கள் எல்லாம் தினசரி இந்த தாலுகா அலுவலகத்திற்கு உட்கார்ந்துட்டு எப்பொழுது எங்களுக்கு அந்த முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே பணம் வரும், விதவை பெண்கள் எங்களுக்கு கணவனை இழந்த பெண்களுக்கு அந்த திட்டத்தின் கீழே எப்ப பணம் வரும் என்று தினசரி இந்த தாலுகா அலுவலகத்துக்கு வந்திருப்பதாகவும், அதற்காக அதிகாரிகள் தினசரி சந்திச்சிருப்பதாகவும், தேவையான விண்ணப்பங்களை நாங்க தாலுகா அலுவலகத்தில் சமர்ப்பித்திருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த முதியோரோட நேரடியாக கேட்கலாம், ஐயா நீங்க எந்த திட்டத்தின் கீழ பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது? 200 ரூபாயில இருந்து வாங்குறாங்க. 200 ரூபாயில இருந்து வாங்குறேன். 1000 ரூபாயிலிருந்து போன டிசம்பர்ல இருந்து நின்று போச்சு. 11 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். இந்த இடமாதிரி போன்றது இந்த பிரச்சனை. எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்க? அந்த தொகை உங்களுக்கு என்னென்ன மாதிரி உதவியா இருந்துச்சு? எனக்கு மாத்திரை வாங்க, சுகர், இந்த இதெல்லாம் கால் இதெல்லாம் மாத்திரை வாங்குறதுக்கு சரியா போகுது. ரொம்ப எனக்கு இந்த தொகை வாங்கிதான் நான் அந்த மாத்திரை பாருங்க, கண்ணுக்கு 10 வேலை மருத்துவ, இன்னொரு மாத்திரை ஒரு 6 வேலை. இந்த கண்ணும் பார்வை இல்லை. இன்னும் மேல இருக்க மூதாட்டிகள்ட்ட கேட்கலாம். ஆமா, நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க? இந்த நாங்க 200 பேரை வாங்கினுக்கிறோம் சார். நான் வாங்கின்னு இருக்கிறேன் காசு. குச்சிக்கு எங்களுக்கு இந்த காசை நம்பிதான் நாங்க இருக்கோம். எங்களுக்கு ஆண் பிள்ளைங்க யாரும் கிடையாது. வயசானவங்க நாங்க வச்சு கொண்டு நாங்க போயின்னு இருந்தோம். இப்ப எங்களுக்கு 11 மாசமா எங்களுக்கு காசு சேரல. இங்க நாங்க அதிகாரிகளை கேட்டாலும் இல்ல, இன்னும் வரல, வந்தாதான் நாங்க கொடுக்க முடியும், நீங்க வேற இடத்தையும் பாருங்க அப்படின்னு எங்களுக்கு அடிச்சு சொல்றாங்க. நாங்க அதனாலே வந்து போயிடுறோம்.
அதாவது அன்றோ நேரடியாக அந்த காட்சிகளை பாக்குறீங்க. முதியோர்கள் வந்து தினசரி இந்த தாலுகா அலுவலகத்துக்கு வருவதாகவும் கிட்டத்தட்ட 10 மாதங்களாக ஒரு சிலருக்கு வரல, ஒரு சிலருக்கு 6 மாதமாக வரல, ஒரு சிலருக்கு 3 மாதமாக பணம் வரல என பல்வேறு காரணங்கள் அதிகாரிகள் சொல்வதாகவும் இந்த உதவி திட்டத்தின் கீழே அதாவது முதியவர் சொல்லும் போது எனக்கு சாப்பாட்டுக்கே இந்த பணம் தான் பயன்படுகிறது, மேலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக அந்த பணத்தை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 10 மாதமாக அந்த பணம் வராதனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாளாயிருக்கேன். தினசரி இந்த தாலுகா அலுவலகத்துக்கு வந்து அதிகாரிகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 10 மாதமா பணம் வரல, அதுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த முதியவர் சொல்றாரு. இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல இதே போன்று பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. பல்வேறு தாலுகா அலுவலகத்திலையும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற முதியவர்கள் சரி, விதவைகள், பெண்கள் சரி என பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இந்த திட்டத்தினால் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அவதிக்குள்ளாகி கடும் சிரமத்துக்கு ஆளாயிருப்பதா இவங்களோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் கோகுல். மருந்து வாங்குவதற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான பணமாக இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை பார்க்கப்படுகிறது, இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அது அந்த இருக்கக்கூடிய வயசானவங்க பெரியவங்களே சொன்னாங்க. இது மாதிரி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் புதுக்கோட்டையில் கேட்கும் செய்தியாளர் சுந்தர் நம்ம கேட்கலாம். அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன சுந்தர்? அங்க இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய பயனாளிகள் எத்தனை பேர் மொத்தம் வாங்கிட்டு இருந்தாங்க? தற்போது அந்த பயனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அது பற்றி முழு விவரங்கள் சொல்லுங்க சுந்தர். அதாவது ஆண்ட்ரூஸ், இந்த முதியோர் உதவித்தொகை 2 பிரிவுகளாக வழங்கப்படுகிறது. ஒன்று இந்திரா காந்தி முதியோர் உதவித்தொகை என்ற வகையில் அதில் 80% பங்குத் தொகை மத்திய அரசும் 20% மாநில அரசும் வழங்கி வருகிறது. இதே போன்று ஆதரவற்றோர் முதியோர் உதவித்தொகை என்ற வகையில் தமிழக அரசு முழுமையாக தமிழக அரசு வழங்கி வருகிறது. இதில் 80% மாநில அரசும் 20% மத்திய அரசும் நிதி வழங்கி வருகிறது. கிட்டத்தட்ட இந்த தொகை இந்த திட்டம் ஆரம்பித்த போது 10 ரூபாயிலிருந்து தொடங்கி தற்போது 1000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 53,235 பேர் இந்த திட்டத்தினால் பயன்பெற்று வந்தனர். தற்போது இன்று காலை நிலவரப்படி 36,230 பேர் இந்த திட்டத்தில் பயன்படுத்த வருவதாகவும் 17,000 பேர் போலியாக ஆவணங்கள் கொடுத்து இதில் திட்டத்தில் சேர்ந்துள்ளதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதால் இவர்களுடைய முதியோர் உதவித்தொகை நிறுத்தி வைத்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். இந்த தினசரி என்று சொல்லப்பட்டாலும் கூட மாதத்தில் அதாவது வாரந்தோறும் நடக்கும் திங்கட்கிழமை நடக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் இந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என்ற வகையில்தான் பெட்டிஷன்கள் அதிகமாக வருவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இன்று காலை கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுப்பதற்காக வந்திருந்தாங்க. அவர்களுடைய தள்ளாடும் வயதிலையும் கூட அதை பொருட்படுத்தாது தங்களுக்கு தங்களது மருத்துவ சேவைகளும் பிற சேவைகளுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருதி அவர்களாவே முதியோர் கால் ஊன்றி தவழ்ந்து வந்த நிலையும் கூட நான் இன்று காலை பார்க்க முடிந்தது. ஆண்ட்ரூஸ், கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 17,000 பேருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தற்போது கணக்கெடுக்கும் பணி நடந்துள்ளதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆண்ட்ரூஸ், தொடர்ந்து பேசலாம் சுந்தர். இப்ப அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு முருகன் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிறேன். இப்போ ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு திட்டம் வழங்கப்படுகிறது, அது குறிப்பா அந்த சலுகை அப்படிங்கிற ஒரு திட்டம். இப்ப இந்த ஓய்வூதியம் வச்சுக்கோங்க, சமூக பாதுகாப்பு திட்டம், இந்த திட்டம் எப்படி வழங்கப்படுகிறது? அவங்க வயதானவங்க போயோ இல்ல கைவிடப்பட்டவங்க ஆதரவற்றவங்க யாரை போய் அணுகணும், அந்த ஒரு மெத்தடை மட்டும் சொல்லுங்க. அது எப்படி வாங்கப்படுது? இல்ல நீங்க பேசுறதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இடையில பத்திரிகை படிச்சுட்டு ஏதோ சொல்ல வச்சுட்டு அறகுறையா புரிஞ்சுதான் எல்லாரும் பேசுறீங்க. தெளிவா கேட்டுங்க. நான் 1974 RDO போது துணை கலெக்டரா இருக்கும் போது இந்த திட்டம்னா என்னன்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டு எங்க ஊர்ல, என்னுடைய சொந்த ஊர்ல, நான் வேலை செஞ்சது விழுப்புரம் மாவட்டத்துல, ஆனா அங்க திருநெல்வேலி மாவட்டத்துல எங்க ஊர்ல உண்மையிலேயே எந்த ஆதரவும் இல்லாத 2 பெண்களுக்கு நான் இந்த முதியோர் உதவித்தொகையை வாங்கி கொடுத்தேன். அது எவ்வளவுனா மாசத்துக்கு 20 ரூபா, வெறும் 20 ரூபா. அந்த 20 ரூபாய் வாங்கிட்டு அவங்க சந்தோஷமா யார்ட்டையும் போகாம ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியே காலம் மாறுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப உங்க ஒரு நிருபர் சொல்றாரு, இவர் இந்த பெரியவர் மருந்து வாங்குறதுக்கு உபயோகிப்பாருன்னு. அப்படி சொன்னாலே அதை உடனே கேன்சல் பண்ணணும். நீ மருந்து வாங்குறதுக்குலாம் அரசு உனக்கு பணம் கொடுக்கல. நீ நேர போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இனாமா எந்த விலையும் இல்லாம மருந்து கொடுப்பாங்க, அதுல போய் சேர்ந்துக்கணும். சோ உங்களுக்கு இந்த திட்டத்தை முதலில் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் 20 ரூபான்னு சொல்ற காலகட்டத்தில் அப்போ அதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நான் படிக்கிற கல்லூரியில ஹாஸ்டல்ல மாதத்திற்கு எனக்கு ஆகிற உணவு செலவு காலையில மத்தியானம் ராத்திரி 3 நேரமும் அசைவம் 30 ரூபா வரும் பில்லு, வெறும் 30 ரூபா.
ஆக அந்த காலகட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு முதியோருக்கோ ஒரு முதிய பெண்மணிக்கோ 20 ரூபாய் இருந்தால் சுகமா வாழலாங்கிறத பத்தி நான் சொன்னேன். அப்புறம் நான் பின்காலத்துல 200 பார்த்தேன், 400 பார்த்தேன், இப்ப 1000 இருக்கு. இவர்கள இதை மோசடி செய்ய ஆரம்பித்தது ரொம்ப வருத்தத்தோட நான் சொல்லிக்கிறேன். திமுக அரசு இதை ஈஸி பண்ணாங்க. முதல்ல எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க, பார்வையாளர்களும் மற்றவர்களும். அதாவது டெஸ்டிடியூட் விடோஸ் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த டெஸ்டிடியூட் விடோன்னு சொல்லும் போது அல்லது முதியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன குணம் இருக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு எந்த குழந்தைகள் டிபெண்டன்ட், அவங்க டிபெண்டா இருக்கக்கூடாது. அந்த டிபெண்டன்ட் அவன் அரசு வேலையிலயோ வேற வேலையிலயோ இருக்கக்கூடாது. 5000 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு வசதி இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் போட்டுட்டு இப்ப அன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க சார், விருதுநகர் மாவட்டத்தில் 40 வயசுக்கு கீழே 600 பேர் கண்டுபிடிக்கிறாங்க. ஃப்ராட். அது கிராமப்புறங்களிலும் இந்த மாதிரி விஷயங்களிலும் ஃப்ராட் பண்றாங்க. எல்லாம் பண்ணது கீழ்நிலை அரசு ஊழியர்கள், அவர்களை சப்போர்ட் பண்ற அரசியல்வாதிகள். இவங்களுக்கு உதவி கொடுத்திருப்பா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் எங்க வீட்டுல சமையலுக்கு ஆளு வேலைக்கு கூப்பிடுவேன். அப்ப அவங்க ஒரு கண்டிஷன் போடுவாங்க, ஐயா மாசத்துல 2 நாள் நான் வீட்டுக்கு போயிட்டு வரணும், 10ஆம் தேதிக்கு முன்ன. எதுக்குமா அப்படின்னா, எனக்கு இந்த முதியோர் உதவித்தொகை வருது, அதை போய் நான் வாங்கிட்டு வரணும் அப்படிம்பாங்க. ஓஹோ அப்படியே போச்சா அப்படின்னு. சோ தமிழகம் எங்கிலும் 64 லட்சம் பேருக்கு நாங்க கொடுக்கறோம்னு பெருமையா அரசியல்வாதிகள் பேசுறாங்க. அந்த மாதிரி இந்த திட்டத்தை குட்டிச்சவர் பண்ணியது நமது பின்காலத்து அரசியல் கட்சிகள் தான். தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். அவர் குறிப்பிட்டது போல ஏன்னா அவங்களே அந்த மாதிரியான பென்ஷன் உதவித்தொகை வழங்குவதற்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதனுடைய முக்கியமான நோக்கம், சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்றால் அவர்களுக்கு ஆதரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவிற்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு சின்ன ஒரு தொகையை அவர்கள் வழங்கப்படுகிறார். ஆனா அந்த காலத்துல அவங்க சொல்றது அந்த 20 ரூபாய் தொடங்கப்பட்ட காலத்துல அவங்க அதை வச்சு ஒரு 3 வேளை ஓரளவுக்கு நல்லா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகையை கொடுத்திருக்கிறாங்க. தற்போது 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில் மிக முக்கியமான 2 கேள்விகள். 35 லட்சத்திற்கு மேல பயனாளிகள் இருக்கிறாங்க. ஆனா அதுல போலிகள் என கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் சுமார் ஒரு 15 லட்சம் பேர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி இந்த போலிகள் உருவானார்கள்? முதல் விஷயம். இன்னொன்னு, உண்மையான பயனாளிகளும் இங்கு தற்போது பாதிப்பில் இருக்கிறார்கள். நம்ம செய்தியாளர் இருக்காரு கோகுல், உங்க கூட பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்க இந்த பயனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் எவ்வளவு காலமாக அந்த ஓய்வூதியத்தை அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க, தற்போது எப்போது நிறுத்தப்பட்டது, அதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய பயனாளிகளிடம் பேசும்போது கிட்டத்தட்ட 10 மாதங்களாக வரவில்லை, 6 மாதங்களாக வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நேரடியாக அவங்கள்ட்ட கேட்கலாம், நீங்க இப்ப எத்தனை மாதங்களாக பணம் வாங்கிட்டு இருந்தீங்க, எத்தனை ஆண்டுகளாக வாங்கிட்டு இருந்தீங்க, தற்பொழுது இந்த பணம் எத்தனை மாதமாக உங்களுக்கு கிடைக்கல? எங்களுக்கு 10 மாசமா கிடைக்கலங்க. 6 தடவை மனு கொடுத்தோம், போய் கிடைக்கலங்க. என்ன திட்டத்திற்கு எல்லாம் நீங்க பயன்படுறீங்க? அந்த பணம் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? அந்த பணத்தை வச்சு என்னென்ன மாதிரி எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க? நாங்க எங்க பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு செலவு பண்றதுக்கு எங்களுக்கு பக்கம் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யல. நாங்களே அதனால தான் பயன்படுத்தி. நீங்க எத்தனை வருஷமா இந்த பணம் வாங்கிட்டு இருந்தீங்க? நாங்க 2006 8 வருஷமா வாங்கிருக்கோம். நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த பெண் விதவி உதவி திட்டத்திற்கு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருந்தீங்க? இப்ப உங்களுக்கு எத்தனை மாசமா வரல? 2010ல இருந்து வாங்குறாங்க. இப்போ இப்போ 1 வருஷமா வரல. எனக்கு போன ஜனவரில இருந்து வரல. என்ன காரணத்துக்காக பணம் வரலன்னு அதிகாரிகள் சொல்றாங்கம்மா? அதிகாரிங்க என்ன சொல்றாங்கன்னா, அட்ரஸ் மாறி போகுது, உங்களுக்கு நம்பர் 24 திருநாவுக்கரசு போகுதுன்னு மனு எழுதி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தேன், நான் கொடுத்துட்டே இருக்கேன். 4-5 மனுக்கு மேல கொடுத்துட்டேன், இன்னும் ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல. போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுங்க, அங்கேயும் கொடுத்துட்டேன், ஒன்னும் பதில சொல்ல. போன வாரம் கூட இங்க ஒன்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பணத்தை வச்சு என்னென்ன மாதிரி உதவியா இருந்துச்சு, அதுக்கு எதுக்கு பயன்படுத்திட்டீங்க? இந்த பணம் கிடைக்காததுல இருந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்? அது மாத்திரை மருந்து வாங்க தான் வச்சுட்டு இருந்தேன். இப்ப கடன் வாங்கி கொடுக்க முடியல. நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா பணம் வாங்கிட்டு இருந்தீங்க? எந்த திட்டத்தின் பணம் வாங்கினீங்க? 2007ல இருந்து வாங்குறேன் சார். இப்போ ஒரு 6 மாசம் 7 மாசமா வரல. என்னுடைய இது
நான் கவர்மெண்ட் பணமும் கவர்மெண்ட் மாத்திரைக்கு தான் சார் எனக்கு உதவுது. இன்னைக்கு அந்த இதை தான் நடமாட்டிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 6-7 மாசமா பணம் வராதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். சுகர் வேற இருக்கு சார். எதுக்காக பணம் வரலன்னு சொல்றாங்கம்மா? தெரியலங்களே எனக்கு எதுக்கு பணம் வர்றது. நான் வந்து கேட்டு போறேன். நான் இந்த போறமான்றாங்க. ஒன்னும் தெரியல எனக்கு. அதுக்கு தான் இப்போ நான் நம்ம வீட்டுல தெரிஞ்சவங்க வீட்டு அட்ரஸ்ல அவங்க வாங்குறாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ மாத்திருக்கேன் நான். இப்போ நீ எத்தனை நாளா இங்க தாலுகா ஆபீஸ் வந்துகிட்டு? நான் போன ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னால அது வந்துட்டு தான் அவர்கிட்ட கேட்டு போயிருக்கேன். நான் வரல. அதாவது இவங்களுக்கு பல்வேறு விதத்துல இந்த பணம் உதவிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 மாதமா வரவில்லை, 6 மாதமா வரவில்லை, 3 மாதமா வரவில்லை என்று பல்வேறு தரப்புலையும் குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு முறையான எந்த காரணத்திற்காக பணம் வரவில்லை, எங்களுக்கு போலியாக உள்ளதா அல்லது வேற ஏதாவது காரணமா என்பது குறித்தும் இந்த ஒரு தெளிவான அறிவிப்பையும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கல. அல்லது எப்பொழுது பணம் வரும், அடுத்த மாதம் பணம் வருமா, அதுக்கு அடுத்த மாதம் பணம் வருமா என்ற முறையான அறிவிப்பும் இல்லைங்கிறது இவரோட முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. தற்பொழுது அரசு தரப்புல இது குறித்து பேசும்போது ஜனவரி மாதத்திலிருந்து முறையாக முதியோர் உதவி திட்டம் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே அதாவது மாவட்ட ஆட்சியருடைய நேரடி மேற்பார்வையில துணை கலெக்டர்கள் தலைமையில ஒவ்வொரு தாலுகாக்களையும் தாசில்தார் தலைமையில கொண்ட ஒரு குழு அமைத்திருப்பதாகவும் அவர்கள் வேறொரு தாலுகாவுக்கு சென்று அந்த குழுக்களை வைத்து வேறொரு இடத்தில் போய் நேரடியாக ஆய்வு செய்து அதை சரிபார்த்துக் கொண்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட தற்போது தமிழகம் முழுவதும் 7 லட்சம் போலியாக பயன்பெற்ற பயனாளிகளை அடையாளம் கண்டிருப்பதாகவும் மேற்கொண்டு தொடர்ச்சியாக அந்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் கிட்டத்தட்ட மேலும் ஒரு 10 லட்சம் போலி பயனாளிகள் கண்டறியப்படுவார்கள் எனவும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் சுமாராக 15 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழே போலியாக பயன்பெற்றிருப்பது தற்பொழுது அதிகாரிகள் தரப்புல ஒரு ஆய்வில் நடத்தியிருப்பதில் தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் யார் யாரெல்லாம் என்று கணக்கெடுத்த பின்பு ஜனவரி மாதத்திலிருந்து முறையாக இந்த பணம் வழங்கப்படும் என்பது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஆண்ட்ரோஸ் தொடர்ந்து பேசலாம். கோகுல், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சுந்தர் நாம் பேசணும். சுந்தர், ஏற்கனவே இப்போ சொன்னது போல அதற்குண்டான அந்த ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. யார் யார் போலிகள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன மாதிரியான முறையில யாரு அங்க போய் கண்காணிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம தற்போது அதனுடைய நிலவரம் என்ன, எவ்வளவு சதவீதம் முடிந்தது? ஏன்னா ஜனவரியில அந்த ஆய்வு பணியெல்லாம் முடிந்து திருப்பி ஒட்டுமொத்தமாக உண்மை பயனாளிகள் யார் அப்படிங்கறது சொல்லப்படும், அவங்களுக்கு உதவிகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிறது. இந்த நிலையில அந்த கள ஆய்வு பணியோட நிலவரத்தை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்ட்ரூஸ், நம்ம அரங்கில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னது போன்று இதுக்கு முதல் காரணமாக அந்த முறைகேடு நடந்ததாக கூறப்படுவதற்கு முதல் காரணமாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், இது ஆட்சி மாற்றுகள், இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்பது கிடையாது. எந்த ஆட்சி தமிழகத்தில் நடந்தாலும் அவர்கள் தங்களுடைய தலைமைக்கு ஒவ்வொரு சிறப்பு முகாம்கள் நடத்தி அந்த முகாம்களில் மூலமாக பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவது வழக்கம். ஆனால் அந்த பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் பொழுதுதான் குழப்பமே உருவாகுவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் மூலியமாக அதிகாரிகள் மூலியமாக வரும் மனுக்கள் மீது அவர்கள் உரிய விசாரணை செய்து அந்த விசாரணைக்கு பிறகு பயனாளிகள் தேர்வு நடைபெற்றது. ஆனால் சிறப்பு முகாம்கள் நடக்கும்போது மக்கள் பிரதிநிதிகளும் அரசு ஆளுங்கட்சியினரும் சொல்லும் பெயரில் உள்ள பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவதால் மட்டுமே இந்த குழப்பம் ஏற்படுவதாக அதிகார தரப்பில் கூறப்படுகிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மக்கள் பிரதிநிதியாக 3 முறை புதுக்கோட்டை நகராட்சி கவுன்சிலராக உள்ள இப்ராஹிம் உள்ளார். அவரிடம் கேட்போம், சார், இந்த திட்டம் குளறுபடியானது காரணமே மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பயனாளிகள் தேர்வு செய்ய கொடுப்பதுதான் அந்த குழப்பம் உருவாவதாக அதிகார தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இல்லை. அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்க பயனாளிகளுடைய பட்டியலை நாங்க கொடுக்கிறோம். அந்த பட்டியலை அவங்க விசாரணை பண்ணி அவங்க தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. இது எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாங்க பயனாளிகள்கிட்ட கேட்கும் போது நாங்க அவங்ககிட்ட சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப என் வார்டிலேயே இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 17,000 பேர் இந்த மாவட்டத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கதா சொல்றாங்க. அந்த 17,000 பேர்த்துல ஜென்யூன் கேஸ், அதாவது ஆதரவற்ற எந்த விதமான பிள்ளைங்களாலேயோ கணவர் இல்லாத முதியோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பின்னாடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஜென்யூன் கேஸுக்கே வரல, நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நாங்க போய் கேட்கிற நேரத்தில் தாசில்தார்ட்ட போய் கேட்கிறோம், தனிவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கேட்கிறோம். அவங்க நேரடியாக விசாரணை பண்ணி தான் கொடுப்பேங்கிறாங்க. ஏற்கனவே ஏன் விசாரிக்காம கொடுத்தாங்கிறதா எங்களுடைய இது. விசாரிச்சு தானே கொடுத்திருக்கணும். விசாரிச்சு கொடுக்கலன்னு சொன்னா அதை இப்ப விசாரிக்கிறதுக்கு ஏன் காலதாமதம் பண்றாங்க? 6 மாத காலமாக இவங்களுக்கு இன்னும் பென்ஷன் வரல. அந்த பென்ஷன் வராதனால அவங்க மாத்திரை மருந்து வாங்க முடியாத சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. அதனால அவங்க விசாரிச்சு இப்ப புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இளைஞர் அவர்
கருணையோடு அவங்க தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து ஒவ்வொரு அதிகாரிகளும் அவங்களுக்கு இந்த முதியோர் தொகை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு கருணையோட மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் ஒரு விதமான கருத்துக்கள், அதாவது அரசியல்வாதிகள் ஒரு குற்றம் சாட்டுதுங்க, அதிகாரிகள் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லுங்க? இல்ல இப்ப அவர் அந்த கவுன்சிலர் சொல்றாரு, அவர் கவுன்சிலர் 17,000 பேர்னா அதுல எல்லாம் அவுட்டு சார். இப்போ ஒருத்தர் எந்த ஆதரவும் இல்லாமல் 60 வயதுக்கு மேலா இருக்கிற பெரியவர் உங்க ஊர்ல போய் பாத்தீங்கன்னா 5 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்ப ஒரு வயசான பெரியவருக்கு அவருக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் ஒரு 50 மைல் தள்ளி ஒரு ஊர்ல வேலை செய்வான், அவன் பணம் அனுப்பலன்னா நான் ஆதரவற்றவர்னு சொல்ல முடியாது, அது உன் ப்ராப்ளம், அதுக்குள்ள கவர்மெண்ட் போகாது. அல்லது என்ன பண்ணுவீங்க, பணம் அனுப்புறவங்க கூட இவருக்கு உதவி கிடைக்குங்கக்கா பணம் அனுப்பாம இருப்பான். நாங்க இந்த மாதிரி நிறைய பேரை நாங்க பண்ணிருக்கோம். இப்போ இவர்களுக்கு ஆதரவே இல்லைன்னு அரசியல்வாதிகள் வற்புறுத்தின் காரணமாக கையெழுத்து போட்டு சர்டிபிகேட் கொடுத்த ஆர்ஐ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அந்த வில்லேஜ் ஆபீசர் எல்லார் பேர்லயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் பின்வரும் காலங்களில் இது மாதிரி போலியானவர்களுக்கு அரசு பணம் போய் சேராது. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிராமத்துல போய் விசாரிச்சீங்கன்னா நல்லா தெரியும், அவர் எங்க கவுன்சிலர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, எங்க எம்எல்ஏ எனக்கு வாங்கி கொடுத்தாரு, ஒரு கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி உண்மையிலேயே இந்த திட்டத்தை தோற்கடித்ததே அரசியல்வாதிகளும் அவர்களது பிரதிநிதிகளும் தான். ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறையுடைய கீழ்மட்டத்தை ஆளுங்க 40 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்தா இதுக்குள்ள அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். நாங்கெல்லாம் ரொம்ப கடுமையா நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அந்த காலத்துல. ஆனா அப்ப இந்த அளவுக்கு மோசடி எல்லாம் யாரும் பண்ணல. இப்பதான் மற்ற எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்தது போல இந்த ஓய்வூதியத்திலும் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அரசியல்வாதிகளும் அதே நேரத்தில் அதிகாரிகளுக்கும் இதற்கு பங்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். நம்ம சொல்றதை எடுத்துக்கலாம். புதுப்பட்டில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சுந்தர் நம்ம பேசலாம். சுந்தர், அங்க இருக்கக்கூடிய உண்மையிலே பயன் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க இதற்காக யார் யாரெல்லாம் போய் அப்ரோச் பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை யார் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணாங்க, அவங்க உரிய விளக்கம் அளிச்சாங்களா, எதனால இந்த பயனாளியும் இந்த ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத முழு விளக்கம் கொடுத்தாங்களா, அது பற்றி என்ன தகவல் சொல்றாங்க கேள்வி. கண்டிப்பா. அதாவது நம்ம கூட இப்போது பயனாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக இந்த முதியோர் உதவித்தொகை வாங்கி வரும் ஒரு பயனாளி ஒருவர் இருக்கிற அவரிடம் கேட்போம், ஐயா நீங்க எத்தனை வருஷமா அந்த உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கீங்க, எப்போ உங்களுக்கு நிறுத்தினாங்க, நீங்க அதிகாரிகள்கிட்ட முறையிட்டீங்களா, அதிகாரிகள் தரப்புல என்ன சொன்னாங்க? நான் 5 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் சார். இப்போ தற்போதைக்கு 4 மாதமாக காலமா நிப்பாட்டிட்டாரு. எனக்கு ஆண் வாரிசு கிடையாது, பெண் குழந்தைகள், நான் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவன். அன்னன்றைக்கு கூலி வேலை ஆச்சா நான் என்னுடைய குடும்ப ஓட்ட முடியும். அதனால் இருக்கப்பட்டவர்களுக்கு பணம் கிடைக்கிறது. நான் அன்னன்றைக்கு கூலி வேலை பார்த்தா தான் அன்றைக்கு சாப்பாடு. அதனால் எனக்கு எங்களுக்கு ஏழை மக்களுக்கு பணத்தை நிப்பாட்டி விட்டார்கள். தமிழக அரசு அவர்களுக்கு எனக்கு சாகும் வரை எனக்கு பணம் கிடைக்குமாறு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க, எப்ப உங்களுக்கு நிப்பாட்டினாங்க? வயசு 75 மேல போயிருச்சுங்க. ஒன்னும் வசதி இல்லாதவன், மூட்டை தூக்குற தொழிலாளி. இப்ப காலி கீழே விழுந்து கால் ஒடிச்சு போச்சு. அதனால ஒரு வேலை செய்ய முடியாது. கவர்மெண்ட்டுக்கு உள்ள ஒரு வசதியும் வரிகள் என்கிட்ட சொத்து பற்றி எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன 1000 ரூபாய் நிதி உதவித்தொகை 1000 ரூபாயும் 4 கிலோ அரிசி தான் சாப்பிடுறேன். வேற வசதி இல்லாதவன், கூரை வீட்டுக்காரன், ஓசு வீடு. என்ன கலெக்டர் ஆபீஸ்ல எனக்கு இந்த உதவி செய்யலன்னா உடனே கலெக்டர் ஆபீஸ்ல உடனே நான் சீமனையை குத்தி உயிரை நான் மடிச்சிருவேன். ஆமா, எனக்கு நல்ல ஒரு வழி செய்யுங்க, வேற வழி கிடையாது. ரொம்ப பரம்பரை இலக்காரன், சொத்து பத்து இல்லாதவன், எனக்கு ஒரு உதவி எதுவுமே இல்லை. இந்த கவர்மெண்ட் 1000 ரூபாயும் 4 கிலோ அரிசியும் தான் உதவி செய்தேன். அதை நீங்க உதவி உடனே செய்யுங்க. 2015 1 கிலோ அரிசியா 5 கிலோவா அதை ஆக்கி எங்களுக்கு இந்த பரம்பரை இலைக்கு உதவி செய்யுங்க. கலெக்டர் வணக்கம். இப்ப ஆண்ட்ரூஸ் நம்ம பார்க்கும்போது உங்கள்ட்ட பாதிக்கப்பட்டவங்க சொல்லும் போது உண்மை போலியானவங்க கணக்கெடுக்கும் படி நடந்து ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாக பயனாளிகள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு உடனடியாக தமிழக அரசு தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுத்து முதியோர் உதவித்தொகை கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக உள்ளது. ஆண்ட்ரூஸ்
தொடர்ந்து பேசலாம் சுந்தர். இந்த நிலையில 35 லட்சம் பேர் இதில் பயன்பெற்றுக் கொண்டிருந்தார்கள். 15 லட்சம் பேர் போலி, அதுல 7 லட்சம் பேர் உண்மையான போலிகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க. யூகம் ஒரு 10 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, உண்மையான பயனாளிகளுக்கும் அந்த பலன் போய் கிடைக்கணும். இந்த நிலையில இதுக்குண்டான ஒரு தற்காலிக அதனுடைய நிலவரம் என்ன? ஏன்னா கள ஆய்வு நடந்து இருக்கிறது, ஜனவரியோட அது முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நாங்க கவர்மெண்ட்ல எல்லாம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்போ என்ன சொல்லுவோம்னா, இப்போ நீங்க எடுத்துங்க சார், ஒருத்தர் 60 வயதுக்கு மேலதான் இது உண்டு இல்லையா? ஆமா. அவர் எனக்கு யாருமே கிடையாது, என்னால வேலையே செய்ய முடியாதுங்காரு. சரி, 59 வயசு வரைக்கும் நீ எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டா திருன்னு முழிப்பாரு. நாங்க பாத்துருக்கோம். யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தெரிஞ்சவங்க கிராமத்துல அவங்க வீட்டுல ஒரு பெரியவர் இருப்பாரு, பக்கத்து வீட்டுல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்க வீட்டுல இருக்கவங்களே உதவி பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம கிராமத்தின் கலாச்சாரம் இன்றளவும். அப்ப திடீர்னு சொல்லுவாங்க, ஏன் சார் உனக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவாங்க. அவன் அதை வாங்கிட்டு வந்து இவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுப்பான். அவனுக்கு மாசத்துக்கு செலவு பண்றதுக்கு 800 ரூபாய் 900 ரூபாய் கொடுத்தாலே போதும், 100 ரூபாய் அவங்களுக்கு மிச்சம். இதை விடவும் ஊழலை ரொம்ப சர்வசாதாரணமாக ஆக்கிவிட்ட காரணத்தால் தான் இது போன்ற விஷயங்களை இன்னும் தீவிரமாக நிர்ணயிக்கணும். நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இவ சொல்றான்ல போலியா 40,000 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மாவட்டத்தில். நான் இப்ப பேர் சொல்ல விரும்பல. போலின்னா என்ன அர்த்தம்னா, 37 கிராமணி தெரு அப்படின்னு போட்டிருப்பான். அங்க போனா 37 கிராமணி தெருல ஒரு பெரிய பணக்காரர் செட் ஆகி உட்கார்ந்துருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி இங்க யாரும் கிடையாதுங்களேன்னு. அங்க ஒருத்தர் குருசாமி அப்படின்னு பேரை போட்டு அவனுக்கு 1000 ரூபாய் வாங்கி அதை என்கேஷ் பண்ணி யார் எடுத்துக்கிறா, நிறைய பெரிய தொகையை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கையாடல் செய்து விடுகிறார்கள். அத மாதிரி ஒரு அசிங்கம் பண்ணது பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயா இப்படி தப்பு பண்ணி நல்லா பணம் சம்பாதிக்காகத்தான் அரசு வேலைங்கிற நிலைமை எல்லாம் ஆயிப்போச்சு. அதே மாதிரி அரசியல்ல கூட கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகளில் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு நீங்க இதுல இப்படி பண்ணலாம், அதுல அப்படி பண்ணலான்னு. சோ மிக திடமான எண்ணத்துடன் நான் உண்மையிலே பாராட்டுறேன் தம்ம அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்களின் அரசு நான் பாராட்டுறேன். இதை நிறுத்தி வை, அதுல பாதிப்பு வந்தா ஒன்னும் பாதிக்காது. இவருக்கு 5 மாசம் கொடுக்கலன்னா அவர் போலியானவர்கள் உண்மையான ஓய்வூதியக்காரன் தெரிஞ்ச பிறகு 5000 ரூபாய் அவர் கொடுக்க போறோம். சந்தோஷம் அவர் வாங்கிட்டு போட்டோம். ஆனா எல்லா போகஸ் கார்டையும் காலி பண்ணணும், எல்லா தகுதி இல்லாதவர்களுக்குள்ளதையும் காலி பண்ணணுங்கிறது தமிழகத்தில் ஓய்வூதிய திட்டம் என்ற சமூக நல திட்டத்திற்கு ஒரு நல்ல வழி பிறக்க செய்வதை நாம் வரவேற்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம் முருகன். இந்த நேரத்தில் 2012 போலி ரேஷன் கார்டு வைத்திருந்தவங்க கண்டறியப்பட்டு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரேஷன் கார்டுகள் அளிக்கப்பட்டன. அது போன்ற ஒரு முயற்சியை இந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த பயனாளிகளிலும் கண்டறியப்பட்டு அந்த ஓய்வூதியம் போலியானவர்களை நம்ம களை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு முருகன் கேட்க நடக்கிறீர்கள். என்னப்போ இந்த போலிகள் அப்படிங்கறத எப்படி அடையாளம் காட்டுறது? ஏன்னா போலிகள்னா ஒரு ஒண்ணை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, நிறைய பேர் வருவாங்க. இல்ல, ரொம்ப சிம்பிள். அதாவது அட்ரஸ் அவங்களுடைய இடத்துல போய் பார்த்தா அந்த மாதிரி ஆள் இருக்கானான்னு பாக்குறீங்க. அப்படி இல்லைன்னா போலி. இந்த போலியை எடுத்து பணத்தை வாங்கி கையாடல் செய்கிறார்கள். அது யார் கையாடல் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை வேலையிலிருந்து நீக்க வேண்டும். தேவைப்பட்ட கிரிமினல் கேஸ் கூட போடணும். அப்படி நீங்க பண்ணினீங்கன்னாதான் இந்த திட்டம் முடிந்து அப்புறம் வர்ற திட்டங்கள்ல ஊழல் நடக்காதுன்னு நான் சொல்றேன். ஆனா அதை செய்வதற்கான மன திடமும் அதுக்கு உள்ளால கொள்கைப்படும் இருக்கும்படி இதை செய்யணும். 1. நம்பர் 2, இப்ப நீங்க இதே பாருங்க, டிபெண்டன்ட் இல்லைன்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொன்னபடி யாராவது ஒருத்தருடைய அந்த பையனோ பொண்ணோ கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா கிடையாது. ஆனா இப்போ இவர் இருக்காரு பெரியவர், 69 வயசு, அவருடைய பரிதாபமா இருக்காரு. அந்த டிவி நிகழ்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் பரிதாபமா தோட்டம் கொடுப்பாரு. ஆனா அவர் சன் ஆர்டிஓ ஆபீஸ்ல பியூனா இருக்கான்னா இன்எலிஜிபிள், தெளிவா இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொருத்தர் உங்க டிவில வேலை செய்யறாரு, இன்எலிஜிபிள், தெளிவா சொல்லிடுறோம். இந்த மாதிரி இருக்கும்போது சார் அவன் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலும் சரி, கம்பெனில வேலை செஞ்சாலும் என்ன கவனிக்கலாம், அதுல நாங்க தலையிட மாட்டோம். அது நீங்க உங்க குடும்பத்திலிருந்து பேசிக்க வேண்டியது, உங்க ஊர் பெரியவர்களை வச்சு பேசிக்க வேண்டியது. எங்களை பொறுத்தவரையில ஆதரவற்ற முதியோர் உதவித்தொகை ஆதரவே இல்லாம இருக்கணும். ஆதரவு அளிக்கப்படாதும் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிடுறோம். 1. நம்பர் 2, இந்த விஷயத்தை கையில் எடுத்து பண்ணும்போது நான் அந்த காலத்துல ரொம்ப இதெல்லாம் தெளிவா பேசுறேன். நான் நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது இப்ப நீங்க மாற்றுத்திறனாளிகள் சொன்னீங்களா, அப்ப நாங்க ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கு வேலையில முன்னுரிமைன்னு சொன்ன உடனே கியூல ஒருத்தர் இருந்தாரு, நல்ல ஞாபகம் எனக்கு. என்ன தம்பி உனக்கு என்ன செய்யுன்னா, ஒரு சின்ன விரல் இப்படி நகைவா இதை காட்டுவான் சார், இப்படி இருக்கு சார் எப்பா. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிரடேஷன் போட்டோம். கை முழுவதும் இல்லைன்னா 80%, 2 கையும் இல்லைன்னா
90%, கால் இல்லைன்னா அப்படிலாம் போட்டு நாங்க அதையும் பண்ணோம். ஆக மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, நமது மக்களில் கிராமப்புறத்தில் இருப்பவர்கள், ஏழைகள், மற்ற வகையில கண்ணியமா இருந்தவர்கள் கூட நாளாவட்டத்தில் இந்த மாதிரி ஸ்கீம்ல எல்லாம் ஊழல் பண்ணலாம் கத்துக்கிட்டு இப்ப எல்லாருமே நடிக்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உண்மையான பயனாளிகளை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையான பயனாளிகள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு வழங்கப்படாத ஓய்வூதியம் மொத்தமா அவங்க கையில கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். சார் சொல்றதை வச்சு பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில போலியை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப அபூர்வமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போலிகள்ல யார் உண்மையானவர்கள் கண்டுபிடிக்கிறதா ரொம்ப சிரமமா இருக்கும் போல இருக்கு. சார் அந்த வகையில சொல்லிக்கிறாங்க அவங்களுடைய கருத்து. இந்த நிலையில நம்ம கோகுல்கிட்ட நம்ம பேசலாம். கோகுல், தற்போது அங்க இருக்கக்கூடிய பயனாளிகள், பயன் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் தற்போது அவங்களுடைய இறுதி கோரிக்கை என்ன வைக்க நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க, அங்க இருக்கவங்க கேட்டு சொல்லுங்க. அதாவது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவித்தொகை திட்டத்தை உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கையாக்கு. அதற்காக தான் தினசரி இந்த தாலுகா ஆபீஸுக்கு, வட்டாட்சியர் ஆபீஸுக்கு இது குறித்து அதிகாரிகளை சந்தித்து மனுவாகவும் அளிச்சுட்டு வராங்க. நேரடியாக அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆமா, இப்ப உங்களுக்கு நீங்க வைக்க வேண்டிய கோரிக்கை என்னமா, உங்களுக்கு என்ன எனக்கு 8 மாசமா காசே வரலப்பா. 4ஆம் மாசம் வந்தது, அவ்வளவுதான் காசு. எங்களுக்கு அதோட வரவே இல்லை. 92ல இருந்து வாங்கின்னு வரேன். இவ்வளவு நாளா வாங்கிருந்து இப்போ 8 மாசமா எனக்கு காசே வரல. நானும் 4 வாட்டி எழுதியும் கொடுத்துட்டேன். அதுதான் திரும்பி வந்த அந்த அம்மா சொன்னதுனால வந்துக்கிறேன். இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப போய் மனு என்னவா கொடுத்துட்டு வந்துருக்கீங்க? எனக்கு காசு வரலமா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு போமா, நாங்க அனுப்பி வைக்கிறோம். அனுப்பிச்சா வீட்டாண்ட வருவாங்க. அப்படி நானும் 8 மாசமா பாத்துட்டோம், வீட்டாண்ட வரவே இல்லை. இது அரசாங்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் போலியா இருக்கதா சொல்றாங்க, அதனாலதான் நிறுத்தி வச்சிருக்கதா சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கன்னு நீங்க விரும்புறீங்க? எங்களுக்கு காசு வரலன்னு தான் நாங்க அதுதான் சொல்ல முடியும். நாங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லுங்க. அதாவது நிறைய பேர் போலியா இருக்காங்களாம், போலியா இருக்கனாலதான் கொடுக்காத. அது அவங்கள புடிச்சுக்கிட்டோம். நாங்க எங்க வீட்டாண்ட நீங்க எங்க வச்சு பாருங்க. பார்த்த பிறகு நாங்க இருந்தா கொடுங்க, இல்லன்னா உங்க இஷ்டம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதாவது இந்த அம்மா சொல்ற மாதிரி நேரடியாக அதிகாரிகள் களத்துல போய் எந்தெந்த வீட்டுல முகவரியில் இருக்காங்களோ அவங்க போய் ஆய்வு செய்யணுங்கிறதா இவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா முக்கியமான குற்றச்சாட்டு இதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக போய் ஆய்வு செய்வதில்லை. அவர்களுக்கு வரக்கூடிய அந்த மனுவை மட்டும் எடுத்துக்கொண்டு நேரடியாக தாலுகா ஆபீஸுக்கு போறாங்க. முறையாக விசாரணை நடத்தாமல் இது போன்ற ஒரு போலியான நபர்களுக்கு அந்த பயனாளி திட்டத்தில் பயன்பெற்று வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதற்காக தான் தற்போது அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாலுகா மாதிரி தாலுகா அதிகாரிகள் அனுப்பியிருக்காங்க. அதாவது நேரடியாக தாசில்தார் இந்த தாலுகாவில் இருக்க தாசில்தார் மற்றொரு தாலுகாவுக்கு போய் ஆய்வு செய்ய வேண்டும். ஆர்ஐ வருவாய் ஆய்வாளர் நேரடியாக மற்றொரு இடத்திற்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தற்பொழுது மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின்படி தற்பொழுது அதற்கான வேலைகள் நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கும் அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தகவல் சொல்லப்படுகிறது. 10 நாளுக்குள்ள அந்த பணிகள் முடிக்கப்பட்டு விரைவாக ஜனவரி மாதத்திலிருந்து வழக்கம் போல முதியோர் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தை மட்டும் கிட்டத்தட்ட 33,000 பயனாளிகளுடைய மனுக்கள் வந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. 33,000 அந்த பயனாளிகளுடைய மனுக்கள் தற்பொழுது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், அதன் பின்பு யார் யாரெல்லாம் போலி என்று கண்டறியப்பட்டு உண்மையான பயனாளிகளுக்கு முறையான பணங்கள் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. முதியோர்கள் தரப்புலவும் போலிகளை கண்டறிந்த பின்பு நேரடியாக எங்களுக்கு நேரடியாக பயனாளிகள் பயன்படக்கூடிய பயனாளிகளுக்கு உடனடியாக பணங்களை வழங்க வேண்டும் என்பதுதான் இவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஆண்ட்ரோஸ் பேசலாம். கோகுல், தண்டையார்பேட்டையில் மட்டுமே 34,000 பேர் அந்த மனுவை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதா சொல்லுது. இந்த நிலையில 35 லட்சத்துல 15 லட்சம் பேர் போலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பணி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பரோட எண்டுக்குள்ள, அதாவது 2015 பிறக்கும் போது அந்த ஜனவரியில இவங்களுக்கு மீண்டும் இந்த ஓய்வூதியம் வழங்குற லெவலுக்கு அது சாத்தியமா, அதற்குண்டான வகையில் அந்த வேலையெல்லாம் முடிவடைந்துருமா ஆய்வு பணியெல்லாம்? எனக்கு நல்லா தெரியும். வேணும்னே இதை சுலவா பண்ணுவாங்க. ஐயோ சீக்கிரம் பண்ணிட்டா ஆக்ஷன் எடுப்பாங்களோன்னு பயந்துகிட்டு அப்படியே தள்ளி போட்டே போறது. அப்புறம் இது எப்படியாவது கொஞ்சம் அப்படியே மக்கள் மறந்திருக்கும் போது, வேறு பல பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம மேல இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்னிங்கோட நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைப்பாங்க கீழே இருக்க கவர்மெண்ட் சர்வன்ஸ். பட் ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்லுவேன், தாலுகாவில் இருக்கிற தாசில்தாரு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அந்த ஸ்பெஷல் டிப்டி கலெக்டர் ரிலீஃப் இருப்பாங்க, அவங்க எல்லாம் நல்ல முறையில வேலை செய்தாலும் பொதுமக்கள் அவங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பதில்லை என்பது இன்றைய காலகட்டம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஒரு பெரிய கேஸ் நடந்தது திருநெல்வேலியில.
ஒரு வாத்தியார் ஒரு ஆளுக்கு பையனுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு பொய் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு சண்டைக்கு போனார் ஒருத்தர், ஆர்மியில ரிட்டையர் ஆனவர். இன்னொரு விவசாயிட்ட போய் உங்க பையனுக்கு ஸ்காலர்ஷிப் வேண்டாமன்னா, அது எப்படிங்க என் பையனுடைய படிப்புக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நான் கொடுத்துக்குவேன், நீங்க ஒண்ணு எனக்கு பணம் தர வேண்டாம்னு சொல்லி இது பெரிய செய்தியா வந்தது. ஒரு படித்தவன் பணம் தரலன்னு போய் அடிக்கிறான். ஒரு படிக்காத ஏழை விவசாயி என் மகனுக்கு படிக்க வைக்க கவர்மெண்ட் பணம் தரணும் நானே கொடுக்கறேன்னு சொல்றாங்கிற சூழ்நிலை இருந்த அந்த காலத்துல. ஒழுக்கம் சார்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து வந்தோம். இப்ப அப்படி இல்ல. 2 பெனிஃபிட் வாங்கியிருக்கான் ஒருத்தன் விருதுநகர் மாவட்டத்துல. அதாவது நான் மாற்றுத்திறனாளி சொல்லியும் ஒரு அம்மா உதவிக்குள்ளதையும் வாங்கி அப்புறம் ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கியிருக்காங்க. ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெனிஃபிட் வாங்குறவங்க இன்னொரு பெனிஃபிட் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ அதிகாரிகள் ஊழல் செய்வதை விட அதிகமாக கிராமப்புறத்தில் படிக்காத மக்கள் கூட எப்படினாலும் நம்ம வாழலாங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கனால இந்த விஷயத்தை மிக வேகமாக முடித்து உண்மையிலேயே பலனுள்ளவர்களுக்கு பணத்தை வழங்கியும் போலியானவற்றை தயாரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் இனிமேல் வரும் காலங்களில் தவறு நடக்காது என்று நான் நினைக்கிறேன். 2 கேள்வி இறுதியாக. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 15 லட்சம் பேர் போலி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுல பயனடைந்தவர்கள் போலியா இருந்தே ஒரு 10 வருஷம் பயனடைந்திருக்கலாம். 1000 ரூபாய் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எக்கச்சக்கமா வருது அமௌண்ட். அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் இப்படி போலின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? என்ன மாதிரியான நடவடிக்கை? கடுமையான தண்டனை வழங்க முடியும். என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவர் ரிட்டையர் ஆயிருப்பாங்க நிறைய பேர் வில்லேஜ் ஆபீசர்ஸ். அப்புறம் சம்பந்தப்பட்ட வில்லேஜ் ஆபீசர் சர்டிபிகேட்டை பேஸ் பண்ணி தான் நான் கையெழுத்து போட்டேன் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு. அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாரும் பேர்லயும் நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அனுபவம். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி, இறுதி கேள்வி. இந்த பயனாளிகள் உண்மையான பயனாளிகள் போலி கண்டறிஞ்சிட்டாங்கன்னா உண்மையான பயனாளிகள் தெரிஞ்சிருவாங்க. அந்த உண்மையான பயனாளிகளுக்கு ஒரு 7 மாதமோ 10 மாதமோ வராத தொகையும் சேர்த்து கொடுக்கப்படும். இன்னொன்னு சொல்றேன் சார், உண்மையிலேயே இந்த சட்டத்தின் விதிகளின்படி பயனாளிகள் த்ரூ அவுட் த ஸ்டேட் என்னுடைய கணிப்பு 60,000 பேருக்கு மேல இருக்கவே முடியாது. இந்த 35 லட்சம் 45 லட்சம் சிக்கல். விருதுநகர் மாவட்டத்தில் 58,000 பேர்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இருக்காத என்ன கரெக்டா சொன்னீங்க சார் அப்படின்னா. நீங்க எடுத்துங்க சார், நீங்க உங்க கிராமத்துல போய் பாருங்க. இப்ப எங்க கிராமத்துல நான் அந்த காலத்துல இருக்கும்போது சொன்ன 11,000 பேர்ல 2 பேர் தான் எலிஜிபிள். உண்மையிலேயே அப்படித்தானே இருக்க முடியும். எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் எந்த விதமான வசதி இல்லாத பெண்களோ ஆண்களோ எத்தனை பேர் இருந்துட முடியும்? அதுதான் நம்ம நிலைமை. இப்ப நம்ம இங்க மாதிரி கிடையாது. ஃபேமிலி பிளானிங் கூட பண்ண மாட்டோம். ஒருத்தர் 8 பொம்பளை பிள்ளைகளும் 4 ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கிற கிராமத்துல இருந்து நம்ம வரோம். அதனால நிச்சயமாக அதிக எண்ணிக்கை இருக்காது. கண்டிப்பா நீங்க சொன்ன தேசிய முதியோர் ஓய்வூதியத்தில் வாங்கினவங்க 16,183 பேர் நிறைய வாய்ப்பே இல்லை கிடையாது. ஓகே. ஒட்டுமொத்தமாக இந்த 35 லட்சம் என்பதே ஒரு அதிகரிக்கப்பட்ட ஒரு தொகையாக பார்க்கப்படுகிறது, எண்ணிக்கையாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கறத திரு முருகன் சொல்ல நம்ம கேட்டோம். இந்த நிலையில சலுகைகள் அப்படின்னு வழங்கப்படுகிறது. அது எந்த இடமா இருக்கலாம். அது நம்ம ஒரு ஒர்க் பண்ற ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல ஸ்கூல்ல இருக்கலாம், இல்ல நம்ம வேலை பார்க்கிற நிறுவனங்கள், இல்ல நம்ம அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள். அந்த சலுகைகள் அப்படிங்கிறது முறையாக யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்கள் அந்த சலுகைகளை பெற்றால் அந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த சலுகையும் கிடைக்கிறதுல ஊழல் பண்றது, அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நினைக்கக்கூடியது சார் சொன்ன மாதிரி மிகவும் வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கேவலமான ஒரு விஷயமாக சார் கருத்து சொன்னாங்க. மற்ற சமூக ஆர்வலர்கள் இதைத்தான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் களையப்பட வேண்டும். போலி பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் உண்மை பயனாளிகள், உண்மையிலேயே ஆதரவற்றவர்கள், உண்மையிலேயே முதியவர்களாக இருக்கிறவர்கள், உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கு முழுமையாக அந்த ஓய்வூதியம் சென்றடைய வேண்டும் என்பது சமூக ஆர்வலுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு முருகன் அவர்களுக்கும், களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் புதுக்கோட்டை சுந்தர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளதலுடைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.